Hello guys, welcome back to Tamil DCS Center channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா எப்படி அன்மேரிட் சர்டிபிகேட் அப்ளை பண்றது அப்படினா அன்மேரிட் சர்டிபிகேட் அப்படின்றது திருமணம் ஆகாதவர்கள் அப்ளை பண்ணக்கூடிய சர்டிபிகேட். ஓகே, அன்மேரிட் சர்டிபிகேட் அப்படின்றது லீகலான சர்டிபிகேட். அதாவது வந்து ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல, சிங்கிளாக தான் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஒரு லீகலான ஒரு சர்டிஃபிகேட் நம்ம கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குறது தான் அன்மேரிட் சர்டிஃபிகேட். இதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத பார்த்துடலாம். அப்ளிகேண்டோட ஃபோட்டோ வேணும், ரேஷன் கார்டு இல்லை அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க, வேறு எதனா அட்ரஸ் ப்ரூஃபு, ஏஜ் ப்ரூஃப், அவங்களுக்கு எவ்வளோ வயசாகுது அப்படின்றதுக்கான ஏஜ் ப்ரூஃப் தேவைப்படும், செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட். இதை நம்ம வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி போல் ஈஸி வெப் போர்ட்டலுக்கு போவோம். வெப் போர்ட்டலோட லிங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். www.tnecv.gov.in. இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தானே, டேரெக்டாக நீங்கள் வெப்சைட்குள்ளே என்டர் ஆகிடலாம். அந்த வெப்சைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்க்ரீனு. இதில் போய் உங்கள் லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ தான் வந்து புதுசாக போகிறீங்க அப்படின்னா சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சைன்அப் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா நம்ம சேனலே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் புது ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணணும். லாகின் க்ரெடிடல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி முடிச்சோன்னா கேப்சா கோட் போடுங்க. அதுவும் போட்டிங்கன்னா லாகின் கிளிக் பண்ணணும். லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் வரும். இதில் போயிட்டு சர்வீசஸ் அனுப்பணும். சர்வீசஸ் கிளிக் பண்ணும்போது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அடுத்து ஷோ ஆகும், அதுவுமே கிளிக் பண்ணுங்கள். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அன்மேரிட் சர்டிஃபிகேட்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இதோட நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 120. அந்த நம்பரோட அந்த போட்டிருக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கு 60 rupees தான் எடுப்பாங்க. அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லி ப்ரொசீட் கிளிக் பண்ணணும். ப்ரொசீட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பேஜில் வந்து நம்ம கேன் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஆல்ரெடி கேன் நம்பர் ரெஜிஸ்டர் அதை என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இல்லை கேன் ஐடியே இல்லைன்னா கேன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர கேன் நம்பரை இங்கே அப்ளை பண்ணணும். இது முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி போகும். மொபைல் நம்பருக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ ஓடிபி போகும். அதுவும் என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொசீட் கிளிக் பண்ணணும். ப்ரொசீட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷோ ஆகும். இதில் அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ப்ரீஃபில்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கேன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்ல, அங்கே கொடுத்த நேமு, அப்புறம் அம்மா பேர், அப்பா பேர் எல்லாமே இங்கே வந்துடும். பார்த்தீங்கன்னா ப்ரீஃபில்டாக தான் இருக்கும். கரண்ட் அட்ரெஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரெஸ் எல்லாமே நம்ம கேண்டில் என்ன போட்டிருக்கோமோ அது இங்கே ஷோ ஆகும். அடுத்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் அங்கே என்ன போட்டிருக்கோமோ அது ஷோ ஆகிடும். சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜ் வரும். இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஃபோட்டோ, ரேஷன் கார்டு, அப்புறம் ஏஜ் ப்ரூஃபு, செல்ஃப் டிக்ளரேஷன் இங்கே இருக்க பாருங்கள். இதை போய் டவுன்லோட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே என்ன சைஸில் வேணும் கீழே கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் 200 KB வைங்க, ஃபோட்டோ 50 KB வச்சா போதும். இப்போ இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டோன்னா மேக் பேமெண்ட் வரும். மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணுறது எவ்வளோ அமௌண்ட் எடுப்பாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி 60 rupees டெபிட் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட்லாம் முடிச்ச அப்புறம் உங்களோட ரெசிப்ட் இப்படி வரும். புகைச்சிட்டுன்னு போட்டு அப்ளிகேஷன் நம்பரோட வரும். ஒரு 1 week இல்லை 2 weeksக்குள்ளே உங்களுக்கு எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் ஓகே ஆகிடும். அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவீங்க. உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸோ அது ஷோ ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை விஏஓ அந்த மாதிரி எதனா ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். வெரிஃபையர்கிட்ட இருக்குது, தாசில்தார்கிட்ட இருக்குன்னு. ஒன்ஸ் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டவுன்லோட் சர்டிஃபிகேட்டில் லிங்க் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் சர்டிஃபிகேட். இந்த மாதிரி திருமணமாகவில்லை என்பதற்கான சான்றிதழ் போட்டு உங்கள் ஃபோட்டோவோடு வரும். உங்கள் நேமு, அட்ரஸ்ஸு, உங்கள் எத்தனை வயசாகுது, அப்புறம் டேட்டோட வரும். இந்த டேட் வரைக்கும் அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்துடும். இப்படி தான் கைஸ் நம்ம வந்து அன்மேரிட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோவில் என்ன டவுட்ஸ் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணால் நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ என்ன போட போகிறேன்னா நோ மேல் சைல்டு சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது பையன் குழந்தை இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு லீகலான அஃபீஷியல் சர்டிஃபிகேட் எப்படி கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குறது அப்படி அதை பற்றி தான் நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறேன். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிட்ட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் கைஸ், தேங்க்யூ.